பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம்னு சொல்ல போனா, நேற்றைய தினத்திலே அமெரிக்க தேசமும் சவுதி அரேபிய தேசமும் ஒரு லீகல் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி இருக்கிறாங்க. இரண்டு நாடுகளோடு உறவை பலப்படுத்தணும்னு சொல்லியும், இரண்டு நாடுகள் மத்தியிலும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு சொல்லியும், இரண்டு நாடுகளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொல்லியும் பல காரியங்களை குறித்து விவாதங்கள் நடைபெற்று நேற்றைய தினத்திலே இரண்டு நாடுகளும் சைன் பண்ணியிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இரண்டு நாடுகளும் கையெழுத்து போட்ட நோக்கம் வேறு. ஆனால் இந்த இரண்டு நாடுகளையும் கர்த்தர் பயன்படுத்த போகிற விதம் வேறு என்பதை நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்ப இந்த இடத்துல இந்த சவுதி அரேபியாவை கர்த்தர் எப்படி பயன்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்ல போனா, எசேக்கியேல் 38வது அதிகாரத்திலே தேதான் தேசத்தார் என்கிற வார்த்தை வருகிறதே, அந்த தேதான் தேசத்தார் தான் இன்றைக்கு சவுதி அரேபியாவாக இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தேதான் தேசத்தாரும் தர்சீஷின் வர்த்தகரும் சேபா தேசத்தாரும் இந்த மூன்று பேரும் இணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக இஸ்ரவேலோடு கைகோர்த்து வருவார்கள் என்பது இந்த தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிழலோட்டம் தான் நேற்றைய தினத்திலே நடந்திருக்கிறது. ஏன்னு சொல்ல போனா, அமெரிக்க தேசம் ஏற்கனவே தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது. அமெரிக்க தேசம் எப்போதுமே இஸ்ரவேலுக்கு ஆதரவாகத்தான் நிற்கிறது. இப்பொழுது அமெரிக்க தேசம் தெரிந்தோ தெரியாமலேயோ இஸ்ரவேலுக்கு எந்தெந்த நாடுகள் எல்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறாரோ அத்துணை நாடுகளையும் தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு நாள் இந்த யுத்தமானது ஒரு இடத்திலே சேரும். அந்த இடம்தான் எருசலேமின் மலைகளுக்கு விரோதமாய் கோகும் மாக்கோகும் வருகிற அந்த நேரத்திலே இந்த ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்க தேசமும் சேபா தேசமும் தேதான் தேசமும் தர்ஷீஷின் வர்த்தகரும் தங்கள் படையை கொண்டு நிறுத்தி, நீ தேசத்தை கொள்ளையிட வருகிறாய் என்று அந்த ரஷ்ய தேசத்தை பார்த்து கூக்குரலிட்டு ரஷ்யாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள். அதனுடைய நிழலோட்டம் தான் நேற்று நடந்திருக்கிறது. நேற்றைய தினத்திலே அமெரிக்க தேசத்தோடு கைகோர்த்த சவுதி அரேபியா இன்னும் கொஞ்ச நாட்களிலே இஸ்ரவேலோடு கைகோர்க்கும் என்பதுதான் வேதத்தினுடைய ரகசியம். இது நடக்கும் என்று சொல்லி நான் இந்த தியானத்தை முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.